அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று. நல்லது. நான் ராஜ்குமார் விருத்தாச்சலம் பக்கத்துலேருந்து அழைக்கிறேன். நல்லது. ஞானத்தை பற்றிய கதைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். கேட்க கேட்க ஆர்வமாகவும் இருக்கும். சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல விஷயமாகவும் இருக்கும். அதை பற்றி கேட்க எனக்கு ஒரு கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒன்று பிடிக்கும். ஒரு ஒரு திரும்பி ஒரு இடத்துல உட்காந்துருக்கார். ஒருத்தர் ஒரு மனிதன் வரான். மண் வெட்டுறதுக்கு, ஒரு குச்சி வெட்டுறதுக்கு போகிறான். ஒரு இடத்துக்கு போய் தினமும் அந்த குச்சியை விற்று பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த குரு சொல்கிறார், தினமும் அது மாதிரியே போயிட்டு இருக்கான். அது மாதிரியே கொஞ்சம் தூரம், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போகிறான். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு போயிட்டு அது குச்சியை வெட்டி இப்போ தினமும் அன்றாடம் வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பக்கம் போக மாட்டான். அந்த குரு சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பக்கமாக போ, அங்கே செம்பு இருக்குது, செம்பு சுரங்கம் இருக்குது, அதை வெட்டி பழப்பு பற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் அந்த செம்பு சுரங்கத்தை போய் வெட்டி அதை எடுத்துகிட்டு வந்து அதை விற்று பிழப்பு நடத்துகிறான். ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு போவான். ஒரு 5 நாள் பிழப்பு ஓடுது. அது மாதிரி சாப்பாடுக்கு வழி ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த துறவி சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் தூரம் போ, உனக்கு அங்கே வெள்ளி சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போய் பாரு சொன்னோன்னே, அங்கே போனால் வெள்ளி சுரங்கம் இருக்குது. அங்கே போய் பார்த்தா அதை எடுத்துகிட்டு போனால் ஒரு மாதத்துக்கு, ஒரு நாளைக்கு வேலைக்கு வெட்டி எடுத்துகிட்டு போனாலே ஒரு மாதத்துக்கு தேவை பூர்த்தி ஆகிடுது அவனுக்கு. அதே மாதிரியே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்து குழப்பம் நடத்திக்கிறான். அப்புறம் சொல்கிறாரு, இதை இன்னும் கொஞ்சம் தாண்டி போ, தங்க சுரங்கம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தாண்டி போ, தங்க சுரங்கம் இருக்கிறோடனே அங்கே போய் போனால் அங்கே தங்க சுரங்கம் இருக்குது. அங்கேருந்து தங்கத்தை வெட்டி எடுத்தால் ஒரு வருஷத்துக்கு தேவையானது, ஒரு நாளைக்கு போனால் ஒரு வருஷத்துக்கு தேவையானதே ஆயிடுது. அப்போ அவனே சிந்திச்சான், இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் போவோமா அப்படின்னு சொல்லி அங்கே போனால் அங்கே வைர சுரங்கம் இருக்குது. அவனாவே போய் பார்த்துட்டு வைர சுரங்கம் இருக்குது. அந்த வைர சுரங்கத்தை எடுத்து அவன் ஆயில் முழுக்க, இவ்வளோ இது இருக்கே, இந்த மனுஷன் மட்டும் ஏன் இங்கேயே உட்காந்துருக்கான், இதெல்லாம் போகாமல் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இந்த மனுஷன் மட்டும் ஏன் அந்த இடத்துலையே உட்காந்துருக்காரு, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, இவ்வளோ விஷயம் தங்கம் வைரம் எல்லாமே இங்கே இருக்கே, இது எல்லாமே ஆசைப்படாமல் இந்த மனுஷன் மட்டும் ஏன் இங்கேயே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு அவர்கிட்ட. இவ்வளோ விஷயம் இருக்கே, நீங்கள் முட்டாள் மாதிரி இதே இடத்துலையே உட்காந்துருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த தங்கம், வைரம், வெள்ளி, செம்பு, இதை எல்லாத்த விட உயர்ந்த விஷயம் என்கிட்ட இருக்குது, அதனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது ஒரு அற்புதமான கதை. இது ஒரு அற்புதமான கதை. இந்த தங்கம், வெள்ளி, வைரம், இதை எல்லாத்த விட உயர்ந்த விஷயங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய கதை இது ஒரு ஞான கதையில் இது ஒரு விஷயமாக வரும். ஓஷோ கதையில் படிச்சிருக்கேன். இதை நான் ஓஷோ சொல்கிற விஷயங்களை படிச்சிருக்கேன். நல்ல ஒரு அற்புதமான கதை இது. இந்த தங்கம், வெள்ளி, இதை விட உயர்ந்தமான விஷயம் மனுஷன்ட்ட இருக்குது அப்படின்னு ஒரு விஷயமாக உணர்த்துற கதை இது அப்படின்னா, அதை விட உயர்ந்த விஷயம் மனுஷன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உயிரினுடைய தன்மையை அது எப்படி உணர்த்துது, உயிர் எப்படியெல்லாம் ஆனந்தமாக பரமானந்தமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துகிற கதை தான் அது. ஆக்சுவலாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்கிற கதை இது ஒரு நல்ல ஒரு அனுபவபூர்வமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஆழமாக சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஒரு அற்புதமான கதை இது. தங்கம், வெள்ளி, வைரம், இதை விட இதெல்லாம் தான் நம்ம உயர்ந்ததாக பார்க்குறோம். மனுஷனுக்கு எல்லாமே எதை உயர்ந்ததாக பார்க்குறோம்? இதை தான் பணம், காசு, பவுனு, நகை, இதெல்லாம் வைரம், இதெல்லாம் தான் நம்ம உயர்ந்ததாக பார்க்குறோம். இதை விட உயர்ந்தமான ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிற கதை அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்கிறது. ஞானம் அடைஞ்சால் தான் அதை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயமாக ஒரு படுது. இப்போ மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா, இதிலேயே எல்லாமே நம்ம
காரு, பங்களா, காசு, பணம் இதிலே தான் அதிகப்படியான ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதை சம்பாதிக்கிறதுக்கான வாழ்க்கையை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்த விட வேங்கட்டமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஞானம் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்த்துகிற கதை இது. இது எல்லாத்த விட ஒரு ஒரு உயர்தரமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஞானம் நாம் அடையிறது. அதில் அந்த உயிர்த்தன்மையில் பொக்கிஷமாக நம்ம உணர்ந்தோம்னா அதுதான் ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது இந்த கதை. அனைவருக்கும் இந்த கதையை இந்த கதை ஒரு அற்புதமான விஷயத்தை உணர்த்துது. அப்படி இது எனக்கு பிடிச்ச கதை இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கதை. அதனால் இந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.